பிஜேபி ரூலிங் இருக்கும்போது சிபிஐ விசாரணை நியாயமா நடக்கும் எதிர்பார்க்கறீங்க? சிபிஐ விசாரணை நடக்கும் நியாயமா நடக்குமா நடக்கலையான்னு விசாரணை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி போகுது என்னங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். சில நேரங்கள் இதுல கூட சில அதிமுகவுடைய வழக்கறிஞர்கள் கூட இதுல உள்ள கொண்டு வந்து போட்டாங்க. அதே அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமி மேல கேஸ் போட்டப்ப ஹைகோர்ட்ல சிபிஐ விசாரணைன்னு சொன்னப்ப உச்சநீதிமன்றத்தில் போய் அதுக்கு தடையாணை வாங்கினாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வரலாறுகள். அதெல்லாம் மறைச்சு இன்னைக்கு என்னமோ அவங்க இந்த வழக்குல தங்களையும் இணைச்சிருக்காங்க. அவங்க ஆட்சி காலத்துல இதுதான் நடந்திருக்கு. அது அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இதுல நான் யாரையும் இது சரி தவறுன்னு சொல்ல, என்ன நடைமுறைகள் டான்ஜெட்கோ போர்டு என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அதே நடைமுறைகள். ஏன்னா நீங்க ஒரு செய்தி வெளியிடுறது தொலைக்காட்சியில இருக்கலாம், பத்திரிகையில இருக்கலாம். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் வரும். இதுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறத முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதனுடைய அந்த அடிப்படையில நீங்கள் செய்திகள் வெளியிடுவதற்கு வசதியா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நீங்க அழைச்சி இதற்கான விளக்கங்களை கொடுத்துருக்கோம். இல்ல முகாந்திரம் இருந்தான் இல்லை சார். ஒரு சுயமான ஒரு விசாரணை வேணும் அப்படிங்கறதுலதான் ஒரு பேரா தான் கடைசி பேரா படிச்சிருக்காங்க. முழு உத்தரவு இன்னும் வரல. நீதிமன்றத்தினுடைய முழு உத்தரவு இன்னும் வரல. அந்த ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க தெரியும். கடைசி பேரா மட்டும் வாசிச்சிருக்காங்க. அதனால அந்த கடைசி பேரா வாசிச்சு நாளைக்கு ஆர்டர் வர 2 நாள் ஆச்சுன்னா இன்னைக்கு நீங்க சிபிஐ விசாரணை மட்டும்தான் அப்படிங்கறது மட்டும்தான் தலைப்பு செய்தியா போடுவீங்க. அதுக்காக தான் இந்த விளக்கங்களை கொடுக்குறோம். முழு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்ப அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னங்கிற கருத்து நான் திரும்ப சொல்றேன். சார் இது நெருக்கடின்னு பார்க்கல. அதாவது ஒரு புகார் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ரொம்ப வசதியா இந்த 4 வருஷத்துல நடந்தது மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து இது தவறு நடந்திருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இல்ல. அவங்க 21க்கு அப்புறம் எடுத்து சொல்றாங்க. ஒரு 7 டெண்டர்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரே பிரைஸ கோட் பண்ணிருக்காங்க. எப்படி அவங்க கோட் பண்ணாங்க? அதுக்கு முன்னாடி 16, 17 நான் இப்ப எவ்வளவு டெண்டர் சொன்னேன், 18, 19 சொன்னேன். 87ல இருந்து இந்த நடைமுறை இருக்கு. அதெல்லாம் ரொம்ப வசதியா மறைச்சு இந்த 5 வருஷத்தை மட்டும் தவறு நடந்ததை போல அந்த அமைப்பு ஒரு சில கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதா தான் நான் நினைக்கிறேன். அவங்க ஒரு சுயமா செயல்படல, ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்து இந்த உத்தரவுகளை பெற்றிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். சார் 87ல இருந்து இதே நடைமுறை தான் சார். 16, 17ல நான் இப்ப சொன்னல சார். 16, 17ல 1, 2, 3, 4, 5 டெண்டர் இது மாதிரி இருக்கு. நிறைய டெண்டர் இது மாதிரி இருக்கு. நிறைய டெண்டர்கள் இது மாதிரி 17, 18ல இருக்கு, 19, 20ல இருக்கு, 20, 21ல இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 30 பேர் 40 பேர் இந்த டெண்டர்ல கலந்துக்குவாங்க. ஒரு 5-6 பேர் இல்ல ஒரு 10 பேர் L1 பிரைஸுக்கு ஒரே மாதிரியான பிரைஸ கோட் பண்ணிருப்பாங்க. சில பேர் L2 பிரைஸ் ஒரே மாதிரியான பிரைஸ் இருக்கும். அது அந்த அமைப்பு தான் கேட்கணும். அவங்க தாக்கல் பண்ணதுல அந்த 5 வருஷம் மட்டும் இருக்கு. அந்த அமைப்பு தாக்கல் பண்ணதுல உறுதியா இருக்கும். இல்லாம எப்படி இருக்கும்? அந்த அமைப்பு இப்ப பேசக்கூடியவங்க போன ஆட்சியை பத்தி எதுவுமே பேசுறது இல்லையே. எங்க அரசாங்கத்தை பத்தி மட்டும் தானே பேசிட்டு இருக்காங்க. எங்க அரசாங்கத்தின் மேல மட்டும் தானே புகார் சொல்லக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் இடையில எதுவும் பேசினாங்களா சார்? அது சம்பவமா தொடர்ச்சியா ஏதாவது வழக்கு தாக்கல் பண்ணாங்களான்னு அதோட அதை முடிச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் கடந்த காலங்கள்ல. அதுக்கு பிறகு இந்த இடையில 5 வருஷத்துல அந்த வழக்கை பத்தி அவங்க எதுவுமே பேசினதே இல்லையே. அந்த வழக்கை அவங்க தொடர்ந்து நடத்தினது இல்லையே. எடப்பாடி பழனிசாமி சிபிஐ உத்தரவு போட்டப்போ டெல்லியில போய் ஸ்டே வாங்கினாரு. அதுல கூட அவங்க சேர்ந்து தாக்கல் பண்ணிருக்கலாமே கேஸ்ல. அந்த மாதிரிலாம் அவங்க எதுவும் போகலையே. அதுக்காக சொல்றேன். இது சம்பந்தமா நீ வழக்கறிஞர்கிட்ட பேசி அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பொறுத்திருந்து அது நம்ம கலந்து பேச முடியும். நீங்க நிர்வகிக்கக்கூடிய துறைகள்ல மட்டுமே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களே, அது எப்படி நான் பாக்குறேன்? அதாவது பொதுவெளியில் மக்கள் மன்றத்தில் வீழ்த்த முடியாதவர்கள் நீதிமன்றத்திற்கு போறாங்க. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதால் ஒருவர் குற்றவாளி என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவுடன் அதிமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், அவங்களுடைய நிர்வாகிகளா இருக்கட்டும், சமூக வலைதளத்திலையும் சில அவங்களுடைய பேட்டிகளையும் பார்க்கும்போது ஏதோ குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதை போல அவங்களுடைய கருத்துக்களை பொதுவெளியில உங்ககிட்ட கூட செய்தியாளர் சந்திப்பில் கூட அந்த கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கு சில உதாரணங்களை அங்க தேர்தல் களத்துல நம்மளும் பார்த்தோம். ஒரு உதாரணங்கள், அதாவது வடக்கு தொகுதியில பிஜேபியில போட்டியிட்ட அந்த வேட்பாளர் தெற்குல இருந்து அவங்க வடக்குக்கு போனாங்க. என்னை பத்தி சில கருத்துக்கள்லாம் அதுல கூறியிருந்தாங்க. அதுல ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இருந்தாங்க. ஒரே ஒரு கேள்வி அவங்க கிட்ட கேட்கறேன் நான். 2000 இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் எடப்பாடி பத்தி பேசினதை ஒரு தடவை அவங்க போட்டு பார்த்துட்டு அவங்க பதில் சொல்லிட்டோம். அந்த அதிமுக அரசாங்கத்தை பத்தி அரசாங்க ஆட்சியில் இருக்கும்போது கூட
உள்துறை அமைச்சரும் மோடியும் பிரதமரும் என்ன அதிமுக பத்தி ஊழல் அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கிறதெல்லாம் அவங்கலாம் சொன்னாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் திரும்ப ஒரு முறை போட்டு பார்த்துட்டு மறந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மறந்ததுனால இதெல்லாம் ஞாபகம் இருந்திருக்காது. இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன். ஒரு முறை அவங்க இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு பிரதமர் என்ன பேசினாரு எடப்பாடி பத்தி, அரசாங்கத்தை பத்தி, உள்துறை அமைச்சர் என்ன பேசினாங்க, அந்த தேர்தலில் என்ன கருத்துக்கெல்லாம் முன் வச்சாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற அரசியலங்களை பத்தி பேசினாங்கன்னா நியாயமா இருக்கும். மக்கள்கிட்ட போய் சந்திச்சு வாக்குகளை கேட்டு வெற்றி பெற முடியாதவங்க தனிப்பட்ட முறையில் தாக்குதல் விமர்சனங்கள் என்பது ஏதோ நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே தீர்ப்பு வந்ததை போல, தண்டனை வழங்கப்பட்டதை போல ஒரு கருத்தை முன்வைக்கிறங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்படுவதில்லை. இப்படி பார்த்தா நிறைய அரசியல் தலைவர் மேல, நிறைய அரசியல்வாதிகள் மேல கேஸ் இருக்கு. அது தீர்ப்பு வரணும். இப்ப டெல்லி முதலமைச்சர் மேல, கெஜ்ரிவால் மேல கேஸ் போட்டாங்களே, என்னாச்சு? அந்த வழக்கு என்னாச்சு? ஒரு வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே அதிமுக பிஜேபி எல்லாம் அவங்க மேல இருக்கிற கேஸ் எல்லாம் விட்டுருவாங்க. மற்றவங்க மேல இருக்கிற கேஸ் மட்டும் வசதியா எடுத்துக்குவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.